யாருங்க? என்ன வேணும்? மேடம், நீங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து தானே வரீங்க? நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வரேன் மேடம். அப்படியா? ம். என்ன வேண்டுதலா உனக்கு? என்ன எதுக்கு இவ்ளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வர? எது சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. மேடம், நான் அந்த பக்கமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது உங்க பேக்ல இருந்து ஒரு செயின் கீழ விழுந்தது. அது ம்? தெரியாம நீங்க போயிட்டே இருந்தீங்க. நான் பின்னாடி இருந்து எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா நான் எவ்வளவு கூப்பிட்டு நீங்க திரும்பி பார்க்கவே இல்ல. அதான் உங்களை நான் இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டேன் மேடம். எனக்கு கீழ கிடைச்ச இந்த செயின் ம். உங்களுதா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? எங்க இங்க குடுங்க பாப்போம். ம். ம்? இத பார்த்தா கோல்டு செயின் மாதிரில இருக்கு. இது நம்மளுதுதான் சொல்லி எப்படியாவது இவன்கிட்ட இருந்து ஆட்டைய போட்டுற வேண்டியதுதான். மேடம், ம்? பார்த்துட்டீங்களா? இது உங்க செயின் தானா? இது ஏன் செயின் தாங்க. இது ம்ஹ்ம். எங்க விழுந்துச்சுன்னு தெரியாம வீடு ஃபுல்லா தேடி தலைவலியே வந்துருச்சுங்க. கடவுள் மாதிரி இத எடுத்துட்டு வந்து ம். குடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு நிஜமாவே ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகே மேடம். பரவாயில்ல இருக்கட்டும். உங்க செயின நான் திருப்பி குடுத்துருக்கேன். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லுவீங்களா? அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமாங்க? உங்களோட காஸ்ட்லி செயின திருப்பி குடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பணம் ஏதாவது குடுத்து ஹெல்ப் பண்ணலாம்ல மேடம்? பணங்களா? ஓகே ஓகே. கண்டிப்பா உங்களுக்கு தரணும். ஆனா ம். நார்மலா இந்த மாதிரி ஹெல்ப் பண்றவங்க பதிலுக்கு ஏதாவது குடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இன்சல்ட்டா நினைப்பாங்க. அதான் குடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சேன். தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். என் சூழ்நிலை அப்படி இருக்கு. ஏதாவது குடுங்க மேடம். இருங்க ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். ம். ம்ஹ்ம். இந்தாங்க இதுல 1000 ரூபாய் இருக்கு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். இந்த பரவாயில்லைங்க. மாதிரி ஹெல்ப் பண்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ம். ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணதுக்கு சந்தோஷமா இருக்கும். அட ஆமா இல்லைங்க. ம். நீங்க சொன்னதும் 100க்கு 100 உண்மைதாங்க. சரி நான் கிளம்புறேன் மேடம். தேங்க்ஸ்ங்க. அப்புறம் பாப்போம். ம். ஐயோ எப்படி இருந்தாலும் 15 பவுன் தேரும் போல இருக்கே. ஹாய் செல்லம். ஆ? ஆ? ம்? ம். ம்? என்னங்க இன்னைக்கு காலையில நானு நரிமுகத்துல முழிச்சிருக்கேங்க. ம். எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டே அடிச்சிருக்குங்க. அப்படியா? ஆ, என்ன நடந்துச்சு? நான் காலையில மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு வந்தேங்க. ம். ஒருத்தன் பின்னாடியே வந்து மேடம் உங்க செயின் கீழே விழுந்துருச்சு பத்திரமா வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் இந்த கோல்டு செயினை அவன்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிட்டேங்க. அப்படியா? ஆ, சரி சரி, அந்த செயின் கூட கொஞ்சம் பாப்போம். ம், ம். ம். ம், ஏய், ம், என்னடி இது? ம். இது கோல்டு செயின் மாதிரி இல்லையே. நீ நரி முகத்துல முழிச்சேன்னு நினைச்சிட்டு நாய் முகத்துல முழிச்சிருக்க போல இருக்கு. ஏங்க எனக்கு என்னங்க தெரியும்? ம். நான் என்னங்க பண்றது? அவன் என்கிட்ட கோல்ட் செயின்னு சொல்லி தான் கொடுத்துட்டு போனான். எவனோ ஒருத்தன் கோல்டு செயின்னு சொல்லி உன்கிட்ட கொடுத்தா நீ அதை அப்படியே நம்பிடுவியாடி? ம். உனக்கு இன்னைக்கு 1000 ரூபா அம்போ தான். இது கோல்டு செயின் இல்லடி, கோல்டு கவரிங். இத்தனை வயசாயும் கோல்டுக்கும் கோல்டு கவரிங்க்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ம். அவன் இந்த கவரிங் நகைய தங்க நகைன்னு சொல்லி உன் தலையில கட்டிட்டு 1000 ரூபாய் உங்ககிட்ட இருந்து ஆட்டை போட்டு போயிட்டான். ம். எப்பவுமே சரி, அடுத்தவங்கள ஒரு விஷயத்துல நாம ஏமாத்தணும்னு நினைச்சா நம்ம தான் ஏமாந்து போவோம்.